அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பெற்றுக்கொள்ளுங்க. என்னதுங்களா? பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. பெற்றுக்கொள்ளுங்க. அப்ப எதுக்காக இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க? பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எது வேணுங்க? பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எனக்கு இது வேணும் சொல்லுங்க. அப்பா உனக்கு என்ன வேணும்? ஆமா, ஜாய், சந்தோஷம். ஆமென், பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றார் பெற்றுக்கொள். ஆண்டவர் பெற்றுக்கொள்னு சொல்லிட்டா உங்களுக்கு கிடைக்காம இருக்குமா? பெற்றுக்கொள்னு சொல்லிட்டா நீங்க போய் தேட போறீங்களா? இல்ல, அவர் கொண்டாந்து கையில கொடுத்து பிடிப்பான்றாரு. நீ கையை இப்படி வாங்கிக்க வேண்டியது, கடைகளை தட்டுங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய உயிர் திறந்த வல்லமையை பார்க்க வந்திருக்கிறீங்களே, நான் உங்களை வெறுங்கையை அனுப்ப மாட்டேன். உங்களுடைய வெறுங்கையை நான் அனுப்ப மாட்டேன். எவ்வளோ வேலைகள் மத்தியில் நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீங்க. என்னுடைய உயிர் திறந்த வல்லமையை தேடி வந்திருக்கிறீங்க. நிறைய பேர் கதவை பூட்டின்னு பயந்துன்னு இருக்கிறோம். ஆனால் நீ மட்டும் காலையிலேயே எழுந்து பிரியாணி எல்லாம் செஞ்சு, ஆமேன், அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு தட்டில் கொண்டு வந்து வச்சு, கோழிலாம் வறுத்து, ஆமேன், எடுத்துக்கொண்டு அந்த வச்சு நீ என்னை பார்க்க நீ வந்திருக்கிறிய, நீ எடுத்துன்னு வந்திய, நான் உன்னை சும்மா அனுப்புவானா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நீ வெறுங்கையா போக மாட்ட. கரைகளை தட்டுங்க, கரைகளை தட்டுங்க. உங்களுடைய தேவை, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய நன்மையை ஆண்டவர் சொல்றாரு பெற்றுக்கொள். சந்தோஷம் இல்லையா? ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க. சமாதானம் இல்லையா? ஆண்டவருடைய மகளுக்கு திருமணம் நடக்கணும், மகனுக்கு திருமணம் நடக்கணும். வேலை, எனக்கு குழந்தை. ஆண்டவர் இந்த நாட்டில் தங்குவதற்கு எனக்கு பேப்பர் காரியம், விசா காரியம், பெர்மி காரியம், பாஸ் பண்ணணும், பேத்தியஸ்ல பாஸ் பண்ணி மாஸ்டர் படிக்க போகணும். இடத்த கொடுங்க, வேலையை கொடுங்க, காசை கொடுங்க, பணத்தை கொடுங்க, நகையை கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் சொல்றாரு. பெற்றுக்கொண்டீங்களா? எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? அப்ப ஆண்டவருக்கு கொடுங்க. ஆமென். இப்ப வேதம் சொல்லுது எதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். எதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இப்ப தேடுங்கள் எடுத்துருங்க. மேலானவைகளை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. மேலானதை நீங்க வாங்கி கொள்ளுங்க. கரைகளை தட்டுங்க. ரட்சிப்பு யாருக்கு வேணும்? ஆண்டவர் கொடுக்கிறார். பாவ மன்னிப்பு யாருக்கு வேணும்? ஆண்டவர் கொடுக்கிறார். வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? ஆமென். ஆண்டவர் சொல்ற, நான் கூட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாத்தையும். நீ ஒண்ணு கேட்டா நான் உனக்கு, ஆமா, அமைக்கி குளிக்க அப்படி கீழே உழம் பாருங்க. அல்லேலூயா.